ஜெயஸ்ரீ கலைக்குழு வந்து பூந்த சென்னையில இருந்து வந்திருக்காங்க, கோயம்பேடு அவங்களோட இடம். வாங்க பாட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாருமே நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. எல்லாருமே உங்களோட கைத்தட்டல் தான் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு இதே துடிப்பு. நம்ம பங்குனி மாதம் பௌர்ணமி திருவிழா முன்னிட்டு ராஜீவ் கவுண்டர் ஐயா மற்றும் சிவபிரகாஷ் நாயகர் ஐயா வம்சத்தின் சொந்தங்கள் ஒன்று கூட விழா சிறப்பா போயிட்டு இருக்கு. இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை சொந்த பந்தங்கள் அனைவரையும் இருக்கரம் கூப்பி வருகிறேன் என்று வரவேற்கிறோம். நம்ம சொந்தங்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் எல்லாருமே. நன்றி. சிறப்பான ஒரு விழா போய்கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு சிறப்பான ஒரு கலை நிகழ்ச்சி சகலகலா வள்ளி ஜெயஸ்ரீ அவர்களின் கலை குழுவினர் வழங்கும் அற்புதமான கலை நிகழ்ச்சி. உங்கள் மனதோட மகிழ்ச்சி, உங்களை சிரிக்க வைப்பது முயற்சி, உங்களோட கைத்தட்டல் மட்டும்தான் எங்களை மாதிரி கலைஞர்கள் எழுச்சி. வாழ்க்கைக்கு தேவை விட முயற்சி, அதுக்கு தேவை பயிற்சி. உங்களோட கைத்தட்டல் மட்டும்தான் எங்களை மாதிரி கலைஞர் எழுச்சி என்பதை தெரிவித்துக் கொண்டு இதோ உங்களுக்காக சகலகலா வள்ளி ஜெயஸ்ரீ கலை குழுவினர் வழங்கும் அற்புதமான கலை நிகழ்ச்சி.
இன்னும் நிறைய அவங்களுக்கு இன்னும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அது ஒரு சமீபத்தில் ஒரு ஆய்வு ஒன்று என்ன சொல்லுதுன்னா, ஒரு சயின்டிபிக் ரிசர்ச்சில் கை தட்டினா சுகர் குறையுதான். கை தட்ட தட்ட சுகர் குறையுதுன்றாங்க. ஒரு சிலருக்கு வந்து கலரே வந்து சேஞ்ச் ஆகுது, கருப்பாக சிவப்பாக மாறிடுறாங்களாம், ஹார்ட் அட்டாக் வர்றது இல்லையா. அதனால வந்து நல்லா கை கரகோஷம், உங்களோட கரகோஷம் வேண்டி அடுத்த நிகழ்ச்சி. பெரியவங்க அத்தனை பேருக்கும், நம்ம சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய அத்தனை ஐயாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சின்ன ஒரு மிமிக்ரி ஐயா, மிமிக்ரி பண்ணலாங்களா ஐயா? ஓகேயா. ஃபர்ஸ்ட் நம்ம புரட்சி தலைவர் பொன்மணி செம்மல் மக்கள் திலகம் ஐயா இங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எம்ஜிஆர் ஐயா, வணக்கம் வணக்கம் அண்ணன், நல்லா இருக்கீங்க? மக்கள் அக்கா சௌக்கியமா? என்னமா சௌக்கியமா? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே இந்த போல 10 காலம் சந்தோஷமா வாழணும் சொல்லி எல்லாம் இடம்னு கேட்டுக்கிறேன். வணக்கமா அண்ணா, நல்லா இருக்கீங்களா? இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தலைவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சு நல்லா கை தட்டலாமா? வரணுமா? சிக்கு மங்கு சச்ச பாப்பா வரணுமாப்பா? அப்பா சௌக்கியப்பா, தங்கச்சி சௌக்கியப்பா, அக்கா உங்க ஞாபகம் இருக்கா? கை வீசப்பா, கை வீசு, கடைக்கு போலாம், கை வீசு கூட்டு போறீங்களே. அப்புறம் இதை மறக்கலக்கா, மறக்கல. நான் கிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்கிறேன், ஒரே ஒரு வரம். இங்க இருக்க எல்லாருமே இன்று போல என்று 12 காலம் சந்தோஷமா வாழ்ந்தோம். அதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையணும். God bless you everyone, God bless you. வரட்டுமா அக்கா? வரட்டுங்களா? தேங்க்யூ, நன்றி. அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? ரஜினி சார் ஃபேன்ஸ்? ஓகே, கைத்தன்னால ஒரு வாய்ஸ் உங்களுக்காக. எல்லாம் சூப்பர்ண்ணா, சூப்பரான அண்ணா சொல்றேன், எல்லாம் சூப்பரா சப்போர்ட். சூப்பர் அண்ணா, வணக்கம், நல்லா இருக்கீங்களா தலைவா? அண்ணா, அதாவது நம்ம வீட்டு திருவிழா அப்படின்னு சொல்லி அந்த பெரிய சொன்னாரு, நீங்க வரணும்னு சொன்னாரு, நான் வருவேன்னு சொன்னாரு, வந்து நின்ன. அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது நம்ம முன்னோர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அத்தனை மக்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரு இன்று போல என்றும் 12 காலம் சந்தோஷமா வாழணும் சொல்லி எல்லாம் நல்ல இரவு கேட்டுக்கிறேன். வருஷங்கள அம்மா வருஷமா ஐயா வருஷமா மனசுலாக நன்றி. ஓகே, அடுத்து நம்ம உலகநாயகன் கமல் சார். அருமையான மேடை, அற்புதமான மக்கள். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? என்ன ஃபீல் பண்ண வச்சுருவாரு போல அண்ணா. சென்னையில இருந்து வந்திருக்கேன் நான் நிகழ்ச்சி பண்றதுக்கு. அம்மா நல்லா இருக்கிறீங்களாம்மா? நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயினே. அத்தனை தாய்மார்களுக்கும் தந்தையர்களுக்கும் சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் இன்று போல என்று வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் 12 காலம். நன்றி. பாட்டு ஒன்று பாட்டுங்களா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. நன்றி. அம்மா வரட்டுங்களாம்மா? அனைவரும் இன்று போல என்றும் வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் வாழ்த்துக்களை தெரிவிச்சு வரட்டுங்களாண்ணா? நம்ம அம்மாவுக்கு விசில் போட்டு, நம்ம ஐயாவுக்கு விசில் போட்டு, நம்ம குடும்பத்தாருக்கு விசில் போட்டு, நண்பா நன்றி விசில் அடி என்னோட வரட்டுமாண்ணா? காலகுரம் ஜெயிக்கிறோம் நம்ம தான் வெறித்தனமா இருக்குண்ணா. நான் வரட்டுங்களாம்மா? தேங்க்ஸ் அண்ணா, வரேங்கண்ணா. அடுத்து நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் அண்ணா, தல அஜித் அண்ணா அவர்கள். ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? இது உங்களுக்காக. ஹலோ ஹலோ, மை டெஸ்டிங் 1 2 3. அண்ணன், அப்பா, தம்பி, தங்கச்சி, சோறு போட்டது அம்மா, சொல்லி கொடுத்தது அப்பா. இது நம்ம குடும்பம் இல்லையா? நம்ம குடும்பத்துக்காக நாம கை தட்டாம வர யாருங்க கை தட்டுவா? நான் கை தட்ட ட்ரீட் வாங்குறதில்ல, காண வரும். அண்ணன், நம்ம கூட இருக்கவங்கள நம்ம மேல பார்த்துட்டா நமக்கு மேல இருக்க நல்லா பார்த்துட்டோம். அதே மாதிரிதான் நம்ம ஐயா எல்லாரும் நல்லா பார்த்திருக்காரு. அவருக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வரட்டுங்களா? நம்ம குடும்பத்துக்காக காய் தட்டலாமா? பெருக்க விடலாமா? நன்றி. அது ஓகே. அடுத்து நம்ம நடிகர் சூர்யா ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? ஹலோ, நடிகர் சூர்யா சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, வீட்ல கூட பாத்திருப்ப, கம்பீரமா காட்டாடுங்க பாத்திருக்கியா? வெறுத்தரமா 2 வாட்டியோட பாத்திருக்கியா? ஓகி அடிச்சா உடனே போயிட்டு அந்த மாதிரி அண்ணா வந்திருக்காரு. அண்ணா செம்ம ஹைட், அவரு நல்லா கை தட்டலாமே. சிங்கப்பூர் அரோக்கு எல்லாருமே சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. தங்கச்சி சிரிச்ச தங்கச்சிக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷம். வரட்டுங்களா? தேங்க்யூ, காட் பிளஸ் யூ எவரிவன். நன்றி. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? தனுஷ் ஓகே. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? பயமா இருக்குது.
எனக்கா கைத்தடி யாருமே இல்லண்ணே. தங்கச்சி நீங்க உத்தராது இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்குதுமா. பாரு 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 அம்மா, நம்ம குடும்பம் சூப்பரா போயிட்டு இருக்குமா. நம்ம அம்மா வந்திருக்காங்க, பாட்டி வந்திருக்காங்க, ஐயா வந்திருக்காங்க. இதுதான் நம்ம குடும்பம். எல்லாருமே சந்தோஷப்பட சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணே, நன்றிண்ணே, வரண்ணே. ஏங்க என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? வரட்டுமாக்கா? தேங்க்ஸ்ப்பா. ஓகே. வீடு இது அன்பு வாழும் கூடு, ஆலமரத்து வீடு இது நாடி வேறு யாரு, அடை காக்கிற கோழிய போலவே இந்த கிட்ட காப்பது யாருங்க, மன போலவே இந்த பத்தாம பாருங்க, பாசமாக உங்க கூட 10 நாள் தூங்கலாம், பாசமுள்ள இந்த வீட்டில் படிக்கட்டா வாழலாம், ஆயிரம் ஜன்னல் வீடு வாழும் கூடு, ஆலமரத்து வீடு ஃபேமிலி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன பெரிய அம்பானி ஃபேமிலி? அம்பானி ஃபேமிலி சொந்தம் உள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சுகம் ஏதும் வேண்டாமையா, சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா, ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க உண்டோ, புன்னகைக்கு கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்ல, ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு, ஒரு நாளே மர விழுதா பல மரமும் ஒன்னா வாழும், பாத்து நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது, ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே, இப்படி ஒரு குட்டுக்குள்ளத்தான் வாழ இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று மேல போறேன், எனக்கு என் குடும்பம். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தங்கை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பின் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரனுள் வரும் உயிரல்லவா, மண்ணில் வந்த நானும் நகலல்லவா, காலங்கள் கண்ட பின்னே உன்னை கண்டேன், தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பின் தந்தை அன்பின் பின்னே. குடும்பங்கள் கூட இருக்கும் தான், ஆனா நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். காத்தடிச்சாலோடு முன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீக, கருப்பசாமி கண்ண குத்து முன்னு சோறுட்டி வளர்த்தீக, ஊரு கண்ணு பட்டுரு முன்னு சுத்தி சுத்தி போட்டீக, அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும், உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும், அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும், உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். ஆண்டி, எனக்கு ஒரு ஆசைடா, நான் சாகிறதுக்குள்ள இந்த இடத்துல ஒரு குடிசையாவது போட்டு தங்கணும். வாய் மூடு சொல்றேன். உனக்கு என்ன
இந்த இடத்துல ஒரு வீடு கட்டி பார்க்கணும், அவ்வளவுதானே? வீட்டுல கட்டி கொடுக்க முடியாது. பெரிய மாளிகையே கட்டி கொடுக்குறேன். ஊரு உறவு உலகம் எல்லாமே நீதான்டா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் படைச்சது சாமின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளை படைச்ச உண்மையான சாமி அப்பனும் ஆத்தாளும் தான். அவங்க போனதுக்கு அப்புறம் போயிட்டாங்களேன்னு அழுகிறத விட வாழ்ற காலத்துல அவங்கள பொக்கிஷமா பாத்துக்கிறது ஒவ்வொரு பிள்ளையோட கடமை. சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு ஈடாகுமா? நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஒரு ஜென்மம் போதாதம்மா. நடமாடும் கோயில் நீதானே. என் தாத்தா அடிக்கடி சொல்லுவார், காசுலாம் அவர் சேர்த்துக்கலாம், வரும் போகும், முதல்ல சுத்தி நல்ல மனுஷங்களை சேர்த்துக்கடா, அதான்டா சொத்து. வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை, பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் வீசிடுமே. அது கிடைத்தாலும் கூட
பாட்டை நிறுத்திட்டீங்க பட்டே கிளப்பு 60 ஆயிடுச்சு மணி விட முடிஞ்சிடுச்சு ஆனாலும் லவ் ஜோடிதான் 20 ஆரம்பிச்சோம் இன்னும் முடியலையே நம்மோட லவ் ஸ்டோரி தான் இது நாளை திருநாள்தான் ஒரு முட்டாளம் தரும் நாள்தான் நாம லவ் பண்ணுறா தலையாகும் மாடி போமே 60 ஆயிடுச்சு மணி விட முடிஞ்சிடுச்சு ஆனாலும் லவ் ஜோடிதான் 20 ஆரம்பிச்சோம் இன்னும் முடியலையே நம்மோட லவ் ஸ்டோரி தான் குமரி உன்னாட்ட அழகி நாடெங்கும் பார்த்தேன் கிடையாது அது சாதாரண காதது சாகாதது அது நாங்காத எங்கும் போகாதது நன்றி நன்றி. சகலகலா வள்ளி ஜெய் ஸ்ரீ. அதே நேரத்தில் இங்கே கலை நிகழ்ச்சி நடத்தின மக்கள் அனைவரும் உண்மையிலேயே சிறப்பாக நடித்தார்கள். பாராட்ட வேண்டும். பலத்த கைகோஷம் கொடுங்கள். நாம் அடிக்கும் இந்த கரகோஷம் தான் அவங்களுக்கு டானிக்கு உற்சாகம், வேற ஒன்றும் இல்லை. அது குறிப்பா இவங்கெல்லாம் பாருங்க, இந்த வயதிலும் அருமையாக ஆடுகிறார்கள். நான் முயற்சிக்கிறேன், என்னால் முடியவில்லை. இவங்களுக்கு உண்மையிலேயே ஸ்பெஷலா பாராட்டணும். அவரும் ஐயாவும் சரி, இளைஞர்கள்ல இந்த அம்மா டாப், சூப்பர், நல்ல நடனம், அருமையா அந்த பாட்டுக்கும் அந்த ஒலிக்கும் அதுக்கேற்ற மாதிரி உடல் அசைவுகள் அருமையா இருந்தது. பாராட்டுகள். கோரியோகிராஃபரா இவங்க தான். அப்படின்னா எப்படி உடல் அசைவு வேணும், எப்படி நிற்கணும், எப்படி ஆடணும்னு அனைத்தும் சொல்லி கொடுத்த பயிற்சியாளர். கோரியோகிராஃபர்னா பயிற்சியாளர். இந்த அவங்க பாருங்க, உண்மையிலேயே பாராட்டணும். இந்த கலப்பம் வாங்க நிகழ்ச்சியில நான் பார்த்துருக்கிறேன் இவங்களெல்லாம் இந்த திரைப்படத்தில். அப்படிப்பட்ட நடனமாடி நம்ம எல்லாம் மெய் மறக்க வைத்தார்கள். இவரும் அருமையா சூப்பர், எல்லாருக்கும் மிமிக்ரை பண்ணார் பாருங்க. அதை மெய் மறந்து கேட்டேன், ரசித்தேன். உண்மையிலேயே என்னுடைய உணர்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். உண்மையிலேயே இதை அமைத்து கொடுத்த அருள் அன்பரசுக்கு ஒரு நிச்சயம் நெஞ்சார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளையும் தெரிவிக்கணும். ஏன்னா இது ஒரு காடு போன்ற பகுதி. இதை எப்படி காடு மேடு உள்ள இடத்தை இந்த மாதிரி சாமியானாக நடத்தி எவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும், எத்தனை நாளாக இதுக்கு முன்னேற்பாடு பண்ணியிருக்கணும், எவ்வளவு இதற்காக பின்னால் இருந்து உழைத்த மக்களை உண்மையிலேயே உளமாற பாராட்டுது. எனக்கு தெரிந்த வகையில் வெங்கடேசன் நண்பர், அடுத்தது பாஸ்கர், இன்னொருத்தர் சீராளன் மனைவி கலைவாணி. உண்மையிலேயே எல்லாம் அமைதியா, சைலண்ட் ஒர்க்கர், அவங்க எல்லாம் அமைதியா இருப்பாங்க. புரிதா? நகரத்தில் இருப்பவர்கள் நன்கு நடிக்க தெரிந்தவர்கள், கிராமத்தில் இருப்பவர்கள் உழைப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு நடிக்க தெரியாது. உண்மையிலேயே அவர்களை நாம் உளமாற பாராட்டணும். இந்த கிராமத்து மக்கள்லாம் உண்மையிலே காரணம் கள்ளம் கண்டத்துல வஞ்சகமற்ற மக்கள். அவங்கெல்லாம் அவங்களுடைய ஏற பிடிக்கலன்னா காரை பிடிக்க முடியாது. எங்க மைத்துனர் அன்பரசு சொல்லுவாரு, என்னப்பா இன்னுமே நீ பண்ணினே இருக்கிற, நீ இது ஏற்கலப்பை பிடிச்சிருக்கிறேன்னு. எங்க மாமனார் சொல்லுவார் அன்பரசு கிட்ட, எப்பா நான் ஏற பிடிக்கலன்னா நீ காரை பிடிக்க முடியாது பாருவார். உண்மையிலே நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். என்னுடைய விஷயத்தில் ஒரே ஒரு என் நெஞ்சில் ஆழமான பகுதியை உங்களுக்கு 2 நிமிஷம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை அன்பரசு எம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆகி செங்கல்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காரு. அப்போ எங்க தாய் தந்தை இதை சொல்லுங்கன்றாரு என்கிட்ட. நான் அவங்க வீட்டுக்கு வரேன். இங்க இதே கிராமத்துல தான்
மதிய வணக்கம். அதான் மதிய உணவுக்கு எல்லாம் தயாரா உட்காந்துருக்காங்க. நம்ம நிறைய நேரம் அறுத்துட்டே தானே வச்சுக்கோங்க. கூட்டம் வந்து ஆடியன்ஸ் நம்ம ஃபில்அப் பண்ணி வச்சிருக்கோம். டைம் அவுட் ஆயிடும். இந்த இந்த மணிமண்டபத்தோட ஒரு சிறிய ஒரு சின்ன வரலாறு மட்டும் நான் சொல்லிடுறேன். 1990ல எங்க தாத்தா ராஜி கவுண்டர் இறக்குறாரு. 90ல 91 1991ல இறக்கும்போது அவரோட பாடி இங்க வந்து வேலூர் வழக்கம் வந்து பாடியை அப்படியே வந்து பள்ளம் நோண்டி உள்ள புதைச்சிருவாங்க. மேல உப்பு போட்டுருவாங்க. அது மாதிரி வந்து அது ஒரு வழக்கம். ஸோ அது மாதிரி எங்க தாத்தாவை வந்து அந்த மாதிரி நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துல எங்க ஆயா பச்சையம்மாள் அவங்க இறந்துடுறாங்க. அவங்களும் உடல் எல்லாருமே வந்து ஏறத்தாழ 90 கிராஸ் பண்ணவங்க, 90+ தான். ஸோ அவங்களும் இயற்கையான மரணம் தான். அவங்களுக்கு வந்து கடைசியில ஆக்சிஜன் வச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்க, நீங்க ஆக்சிஜன் எடுத்தாலே அவங்க உயிர் போயிடும், அதனால வந்து நீங்க வந்து அவங்க ஆக்சிஜன் தான் அவங்களோட உயிர் இங்கே ஊசலாடி கொண்டிருக்கின்றது, அதனால நீங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னு. வீட்டுக்கு இங்க கொண்டு வரப்பட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியா அந்த ஆக்சிஜன் பைப்பு எடுக்கப்பட்டது. இங்கதான் வந்து எடுத்தாங்க. எடுத்த உடனே அவங்க மரணித்துட்டாங்க. ஆனா பட் ஏற்கனவே அவங்க அதுதான் அந்த ஆக்சிஜன்ல தான் அவங்க ஓடிட்டு இருந்தது. எதுக்கு சொல்லணும்னா இந்த அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு எங்க அப்பா வந்து ஒரு சமாதி ஆக்கி இப்போ வந்து பாக்குறதுக்கு நம்ம நல்லா பண்ணியிருக்கோம். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து அவர் பண்ணப்போ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அது சரியா பராமரிக்கிறதுனால சுத்தமா டேமேஜ் உடைஞ்சி போய் நிறைய வேர் விட்டு அரச மரம்லாம் வளர்ந்து ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தது. அதுக்கப்புறம் நான் எங்க குடும்ப வளர்ச்சிகள்லாம் தடைப்படும் போது அங்க இருக்கிற ஜோசியர் ஐயர்லாம் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அந்த மாதிரி வந்து பாடியை வந்து பொச்சிருக்க கூடாது. ஒண்ணு பாடியை எரிச்சிடணும். எரிச்சு அந்த ஆன்மாக்களை வந்து நீங்க மேல் உலகத்தை அனுப்பிடணும். ஆனா நீங்க அதை பண்ணிட்டீங்க, சமாதி ஆக்கிட்டீங்க. ஆனா அந்த சமாதிக்கு நீங்க ரெகுலரா வருஷத்துக்கு ஒரு முறையாவது விளக்கு போடணும், வாரத்துல ஒரு முறையாவது விளக்கு போடணும், வருஷத்துக்கு ஒரு முறையாவது பூஜை போடணும். போட்டீங்கன்னா உங்களோட சந்ததிக்கு நாங்கன்னா எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் அவங்களோட நல்லா இருக்கும். என்ன என்னோட பொண்ணு, என்னோட பையன், அதே மாதிரி பிரபாகரன் அவரோட சன்னு, ராஜேஷ்னா அவங்க சன்னு, அவங்க அடுத்த ஜெனரேஷன்ஸ் நல்லா இருக்கும். மதன் விமல்ராஜ் அந்த மாதிரி ஒவ்வொரு ஜெனரேஷன் நல்லா இருக்கும். அதுக்காக பண்ணணும்னு நாங்க வந்து 2023ல இந்த மணி மண்டபத்தை கட்டினோம். கட்டி ஒரு பெரிய யாகம் எல்லாம் பண்ணி ஓமெல்லாம் வளர்த்து அப்போ விஐபிலாம் வர வச்சு 300 பேர்கிட்ட நிறைய கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம், நிறைய கவனிக்க முடியல. அங்க பிரியாணி அப்பெல்லாம் கடாலாம் வெட்டி பிரியாணி எல்லாம் போட்டோம். அங்கேயே ஆடுலாம் வெட்டப்பட்டது. அதெல்லாம் பண்ணோம்னா இங்க அந்த பசிக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க முடியல. அங்கேயே அப்ப பரதநாட்டியம் வச்சிருந்தோம். எல்லாரும் மழை இந்த பிரியாணி எல்லாம் ஆளாளுக்கு இப்போ ப்ரோக்ராம் நந்தினியா இருக்கும்போது அங்க பார்த்தா 50 பேர் 100 பேர் பிரியாணி உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் பேர் சமாதியில உட்காந்து சாப்பிட்டுங்கிறாங்க எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தேன் சரி அந்த மாதிரி ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த வருஷமும் நடக்கக்கூடாது. எங்க சொந்தங்கள்லாம் சொன்னாங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு அரசியல் விழாவா அரசு விழா மாதிரி பண்ணிடுறீங்க, 300 பேர் 500 பேர் வராங்க, சொந்தங்கள்லாம் பேச முடியல, ஒருத்தர் பரிமாறிக்க முடியலன்னாங்க. அதனால இந்த ரவுண்டு எல்லாரும் கட்டு, அரசியல் ரீதியானவங்களாம் கட்டு. எனக்கு ரொம்ப நண்பர்கள் அரசியல் சார்ந்து இல்லாம அரசியல் இருக்கிறவங்க வந்திருக்காங்க. பட் நண்பர்கள் என்னோட கூட இருக்கிற ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க மட்டும் தான் இங்க குழுமி இருக்கும். இந்த வீடு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு சின்ன வீடு. அந்த வீட்டுல வந்து ஏறத்தாழ 12 பேர் வாழ்ந்திருக்காங்க. நான் முதற்கொண்டு நான் குழந்தையா அதில் தான் இருந்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா இது ஒரு நகைச்சுவையா சொல்லணும்னா பிக் பாஸ் மாதிரி எங்கெல்லாம் உள்ள அடிச்சு வச்சு சித்திரவதை பண்ணிடுறாங்க. அப்படியே எப்ப 1972 நான் பிறக்கும் போது சொல்றேன் அத்தனை பேரு அந்த அளவுக்கு இந்த இடத்துல இந்த குக் கிராமத்துல இங்க இருந்து படிக்க போனவங்க எங்க அப்பா அன்பரசு, இவரு நித்யானந்தம், மல்லிகா, இவங்க அத்தை சார், இவங்க ராணி அத்தை, அதுக்கப்புறம் வந்து கமலா, இவங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போனோம்னா இங்க வந்து வரப்பு இங்க ஒரு நெல் மெத்தா இருக்கு. இது நம்ம பக்கத்துல ஒரு ஏக்கர் தான் நம்ம இடம். மிச்சம் இவங்க கோவிந்தம்மாக்கு எந்த இல்ல, கோவிந்தம்மா அது ஏன்னா அப்புறம் அவங்க ஏதாவது தப்பா நினைச்சு போறாங்க. அது இந்த வரப்புக்கு பக்கத்துல எல்லாமே வேற வேற நிலம். அதனால நடந்து போக முடியாது. வரப்புல தான் நடந்து போனாங்க. இல்லைன்னா ஏரிக்கரை. இந்த ஏரிக்கரையில மழை காலத்துல நடக்கவும் முடியாது, சேரு. இதெல்லாம் மீறி போய் படிச்சு எங்க அப்பா வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அளவு அதாவது BA BT BL 3 டிகிரி வாங்கினாரு. அதுக்கப்புறம் ஒரு MP ஆனாரு. எங்க அப்பா வந்து மிகவும் பின்தங்கிய ஒரு குடும்பத்துல இருந்து வளர்ந்து வந்தவர். எங்க அப்பா தாத்தா வந்து ராஜி கவுண்டர் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா இருந்தார். எங்க அம்மா வந்து ஜமீன்தார் வைத்து பொண்ணு, அந்த ஜமீன் சிவபிரகாச நாயக்கர். அவங்களோட கல்யாண காதல் சொன்னோம்னா அது டைம் ஆகும் நினைக்கிறேன். அப்புறம் அவங்க பசி எடுக்க அவங்க எப்படி வந்து இணையறாங்கன்னா, மார்க் பந்துன்னு வக்கீல் ஒருத்தர் இருக்கார் வேலூர்ல, எங்களோட நெருங்கிய உறவினர் தான். அவர் வந்து சீனியர். அவர்கிட்ட எங்க அப்பா ஜூனியரா ஒர்க் பண்றாரு. ஜூனியரா ஒர்க் பண்ணும்போது எங்க அம்மா வந்து சிவபிரகாச நாயக்கரோட கேஸ் சம்பந்தமா வேலூருக்கு வராங்க. அப்பதான் எங்க அப்பா பேரு முதல்ல கண்ணன், முதல்ல இருந்தது கண்ணன். அப்பவே அவர் கமல கண்ணனா தான் இருந்துக்கிறாரு. அதனால அந்த நேரம் வந்து எங்க அம்மா வரும்போது
அப்பதான் அவங்க 2 பேரும் பீட் அவுட் ஆகுறாங்க மார்க் வந்து வீட்டுல. அப்பதான் ரெகுலரா அப்படியே வந்து 2 பேரும் ஒரே உறவினர், ஒரே குடும்பம், ஒரே இதுன்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு பரிவு ஏற்பட்டு, பாசம் ஏற்பட்டு, எங்க அம்மா ஒத்த காலம் நிக்கிறாங்க. எங்க தாத்தா, எங்க அம்மா வைத்து அப்பா வந்து சிவபிரகாஷ் நாயக்கர் கொடுக்கவே மாட்டேன். இங்க 12 பேர் இங்க உட்காந்து ஒரு ஒன்றி குடிசையில குடுத்தனம் பண்ணிக்கிறாங்க. இதுல போய் நீ எப்படி வாழ்வே, நீ ஜமீன்தார் பொண்ணு இப்படி உன்னை எப்படிலாம் கெடிலா கார்ல வச்சுன்னா உன்னை கூட்டு போறாங்க. அதெல்லாம் இல்ல, நான் கல்யாணம் பண்ணா கண்ணன் என்கிற அன்பரசு தான் கல்யாணம் பண்ணுவேன், இஷ்டம் தான் பாருங்க, இல்லைன்னா முடியாதுன்னு எங்க அம்மா தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்தாங்க. அது எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் மேரேஜ் வேற வழி இல்லாம எங்க தாத்தாவும் பண்ணாங்க. நான் இங்க பிறந்தேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து ஒரு இன்னைக்கு வந்து இந்திய அளவுல பேசக்கூடிய அளவுல இந்த இடத்துல இருந்து என் பொண்ணு பிரியங்கா கேக்குது, இந்த வீடா, இந்த வீட்டுல நீ பிறந்த, இதுலயா நீ வாழ்ந்த, எப்படி இருந்தன்னு எனக்கு கேக்குது. ஆமா ஆமா இதுதான் அந்த அளவுக்கு நான் இந்த வீட்டை காமிச்சேன். இந்த கிணறு இங்க பின்னாடி ஒரு கிணறு இருக்கு. கிணறு பாத்தீங்கன்னா அந்த கிணறுல தான் நாங்க ஸ்விமிங் நாங்க கத்துக்கிட்டு தான். இங்க எங்களோட ரங்கநாத சித்தப்பா, எங்க அப்பாவோட தம்பி, அவர் வந்து என்ன பண்ணாரு, எனக்கு கயிறு கட்டிட்டு நீந்துன்னு விடுவாரு. விட்ட உடனே நான் தைரியமா அவர் கயிறு கட்டிட்டாருன்ற சும்மா குச்சிருவேன். திடீர்னு பார்த்தா கயிறு விட்டுருவாரு. போட்டா அப்படியே முழுக ஆரம்பிச்சிருவேன். திருப்பி அப்படியே இழுத்து விடுவார் கயிறை. இப்படியே ரங்கநாதன் எங்கட விளையாட்டுனே இருந்தாரு சித்தப்பா. இப்படி விளையாட்டு தான் எனக்கு டீச்சர்ல கத்து கொடுத்தாரு. இந்த மாதிரி இங்க அந்த அவங்க குடும்பம் எல்லாம் இங்க வந்திருக்காங்க. இன்னும் ஒரு எவ்வளவு நேரம் நீங்க பாட்டு சொன்னீங்கன்னா எல்லாரும் பண்ணலாம், இல்லைன்னா இமிடியேட்டா சாப்பாட்டுக்கு போயிடலாம். இந்த இன்னொன்னு இந்த கலை நிகழ்ச்சி பண்றாங்களே, இந்த ஜெயஸ்ரீ, அந்த பக்கத்துல சுமதி, அவங்க அம்மா, அவங்க பாருங்க, ஆயா, அம்மா, பொண்ணு, 3 பேரும் வந்து கலையில இருக்காங்க. இதை மாதிரி இது எந்த குடும்பத்துல அந்த அளவுக்கு 3 பேருமே அந்த கலை இதுல வந்திருக்காங்க. 3 பேருமே ஒரு குடும்பம் எப்படி வாழணும், அப்பா அம்மா எப்படி பசங்களை பாத்துக்கணும், பசங்க எப்படி அப்பா அம்மா பாத்துக்கணும், ஆயா தாத்தா எப்படி அந்த குடும்பத்தை பாத்துக்கணும், அந்த பாட்டு மூலியமா சினிமா மூலியமா அவங்களே ஒரு இது பண்ணி கிரியேட் பண்ணி நல்லா அருமையா பண்ணியிருந்தாங்க. இந்த பாட்டு அந்த தாய் தந்தை தெய்வங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கண் தண்ணி வந்துச்சு. அது மாதிரி அந்த பாட்டு பாடும்போது பின்னாடி கூட 2 பேரு யாருன்னா அவங்க பேரு தெரியாது, வெங்கடேஷ் சொன்னார், கண்ணெல்லாம் தோச்சு அழுதுன்னு போயிட்டாங்க பின்னாடி அந்த பாட்டு, அந்த அப்பா அம்மா. ஆனா இந்த ஒரு ரவுண்ட் மட்டும் தான் கண்ணு தண்ணீர் விடுவோம், வீட்டுக்கு போனா ஒதிப்போம். பாட்டு அந்த இந்த நேரத்துக்கு தான் இது பண்றது என்று சொல்லி நான் விரைவு வருகிறேன். இங்கே வந்திருக்கிற மரியாதைக்குரிய பிரபாகர், அப்புறமா தெய்வ சிகாமணி, போலூர் சுரேஷ், ராமூர்த்தி, ஊராட்சி மன்ற தலைவர் அசோக் குமார், பாஸ்கர், இங்க வந்திருக்கின்ற எங்கள் சொந்தங்கள், அத்தைகள், மாமன்மார்கள், ராஜேஷ் பெங்களூர்ல வந்திருக்கிறாரு. இன்னும் இங்க வந்திருக்க அத்தனை பேரும், ராஜன், PS ராஜன், மவுண்ட் பேரடைஸ் ஓனர், அவர் வந்திருக்காரு. அவர் பழனி வர முடியல, அவருக்கு உடம்பு சரியில்லை, PS, அதனால. அப்புறம் சரவணன், அந்த இவர் ராஜசேகரோட சன்னு காட்டுப்பாக்க பாட்டாளி மில் கட்சி, அதனால இங்க வந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்தி, இங்க இருக்கிற அத்தனை பேரும், பப்புலு, பிரகாஷ், எல்லாரும், சுரேஷ், ராஜன், கனதராஜன், இங்க இருக்கிற அனைவருக்கும், முக்கியமா அந்த வெங்கடேசங்க, மொட்டை வெங்கடேசா, இந்த நிகழ்ச்சி நடக்குது காரணம், இந்த ஸ்டேஜ் இங்க இருக்குதுன்னா அவர் தான் மெயின் காரணம். 4 நாள் முன்னாடி இந்த ஸ்டேஜ் எல்லாம் போட்டு ஒரு பாட்டு போயிட்டாரு. அப்பயே சொன்னேன் உங்களுக்கு ஏமா போடுறேன்னு. முந்தின நாள் வச்ச காத்துல மொத்தம் சரிஞ்சு கீழே விழுந்து போச்சு, மொத்தம் அப்படியே சரிஞ்சு எல்லாம் போச்சு, தரமட்டம் ஆகி போச்சு. அதுக்குள்ள என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, 2 பேரு பாத்தியா, போய் புட்டு வீசி பேரு பண்ணாரு, புட்டு வீசி எல்லாம் கவுந்துச்சு. அது ஒரு பக்கம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க, அவங்க பாட்ட சொல்லிட்டோம், அது வந்து பிரச்சனை இல்லை. அத இப்ப ஏன் நிக்குது இல்ல, நின்று காட்டுறான்ல, அதுதான் முக்கியம். திருப்பி அதை வச்சு இன்னைக்கு காலையில தான் அதை திருப்பி கட்டணும். கட்டி அதுக்கெல்லாம் மூல காரணம் வெங்கடேசன். அந்த வெங்கடேசன் வச்சா சரியா போடுங்க. வெங்கடேசா ஒரு ஷால் ஒன்று போடலாம். இவர் தான் இப்ப போன ரவுண்ட் நிகழ்ச்சியும் பெருசா பண்ணாரு. இந்த நிகழ்ச்சியும் இவர் தான் வந்து இது மொத்த இன்சார்ஜ் ஒரே ஆள் தான். இந்த மேஸ்திரி இவர் தான். இந்த இது கட்டினது, இந்த ஷாமியானாக ஆள் அமைச்சது, அப்புறம் தண்ணி இது எத்தனை வந்து வச்சது, பாத்ரூம் டாய்லெட் அங்க இது வச்சது, அந்த இது சிங்க் எல்லாமே இவர் தான். 4 நாள் அழகுராஜா இது கொடுத்து சால் கொடு சால் மெயின் ரோட்ல பாராட்டுறாங்க, அங்கேயே சொல்றாங்க தைரியமா போங்க. அருள் அன்பர் அவர்களுக்கு ஒரு சின்ன மரியாதை பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த விழாவுக்காக வேண்டி நிறைய செலவு பண்ணியிருப்பாரு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்காக ஒரு டைம் செலவு பண்ணி அவருடைய பிஸி ஷெடியூல்ல இதுக்காக ஒரு நிகழ்ச்சி யாரும் பண்ணுவாங்களான்னு தெரியல, பட் இவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். இதே மாதிரி திரும்ப தொடர்ந்து பண்ணணும்னு விரும்புகிறேன். அவருக்கு என்னுடைய சப்போர்ட்டு என்னைக்கு தான் இருக்கும். அதை பாராட்டி ஒரு சின்ன மரியாதை. அவ்வளவுதான் பிரபாகர் தான் பரவாயில்ல. யாரும் வீடு கட்டுறது இங்க பாருங்க. மீனாட்சி, மீனா
இனிமேல் பண்ண ஒர்க்குக்கு என்னுடைய சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். பண்ணிடலாம் ஜெயஸ்ரீ, கண்டிப்பா பண்ணலாம். அதான் இப்போ அதாவது ராஜகவுண்டர் வம்சத்திற்கு நீங்க பண்ண வேண்டியது, அதாவது உடல் உழைப்பு, அதாவது நிதி கொடுக்க முடியாதவங்க உடல் உழைப்பு கொடுக்குறோம், உடல் உழைப்பு கொடுக்க முடியாது, அதாவது கொடுக்க முடியாதவங்க உடல் கொடுத்துட்றாங்க. அதே போல நிதி கொடுக்க முடியாது, நிதி கொடுக்கணும். நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, இந்த நிதியை வைத்து இது டோக்கன் அட்வான்ஸை வச்சு இதை பில்டிங், இங்க ஒரு ரூம் வந்தா போனா தங்கறதுக்கு ஒரு பாத்ரூமு, ஒரு கிச்சனு, அதுல என்னோட பங்களிப்பும் இருக்கும். இதையே டோக்கனா வச்சுங்க, இதுல ஒரு ரூபாய் வச்சு திருப்பி ஒரு கொடுத்துறேன். Thank you.
மல்லா லைலா ஓ லைலா துப்பாக்கி தூக்கி வந்து குறிவைத்து தாக்கினால் தோட்டாவில் காதல் விழுமா சென்னி
தட்டி விட்டு குத்து எங்க வீட்டு சமையல் வர அட கலந்திருக்கு கட்டி பல்ல கட்டி இங்க என்ன குத்த காத்திருக்கு அதுதான் கணக்கு இந்த கட்டி வர ரகமா நான் ஸ்கெட்ச் எனக்கு புரிதா உனக்கு வெள்ளி உள்ள போனா போதும் வெள்ளி வெள்ள வருவான்டா வெள்ளி உள்ள போனா போதும் வெள்ளி வெள்ள வருவான் உருக்குள்ள எனக்கு ஒரு பேர் இருக்கு கேட்டாலே அதிரும் உனக்கு போஸ்டர் ரெடி அண்டர் ரெடி கொண்டாடி கொடுத்தனண்டி நான் அண்ணன் வர வெளிவிடு அண்ணன் நான் இறங்கி வரவா தெலுங்கு சிங்கத்த சீண்டாதப்பா ஐயவதட்டும் கேருட்டு மாறாதப்பா ரெடி தான் வரவா அண்ணன் நான் தனியா வரவா நடுகிற பல அடிக்கிற நாரத்தா இருக்கிற நீ வந்த நாய தத்தா பத்தாவது பாட்டு நான் குடிக்க அண்டால கொண்டாச்சு சடிக்க வெட்டி கொண்டாங்கடா எற்பசினா தண்ணிக்க நல்ல ஒரு கை பண்ண முடியும் உங்களுக்காக பெரிய விஷயம் இது. வணக்கம் வணக்கம் ஹலோ மச்சான்
என்னடாம ஆட்டி வச்ச வணக்கம் உண்டு. மழைக்காகத்தான் வேகும் அடக்கலைக்காகத்தான் நீயோ உயிர் கலந்தாடுவோம் நாடும் மகனேவா நீ சொந்த காலிலே நின்று தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லியே சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்னும் கொடுப்பான் பொறிகள் அழுவதியே அட பறவையும் அழ அறியாது போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது மகனே மகனே காத்துக்கு ஓய்வதேது அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது 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 ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கங்க என்ன ஆடாம ஆடி வச்ச வணக்கமுங்க என் காலுக்கு சிலங்கிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடவாடும் ஐயா நம்ம கட்டளங்க வெல்லும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் ஐயா அது நிற்காது ஒரு போதும் மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி உயிர் துளி வானில் சங்கமம் உடற்கொருள் ஆவியல் தலைய சங்கமம் சங்கமம் மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி உயிர் துளி வானில் சங்கமம் உடற்கொருள் ஆவியல் தலைய சங்கமம் சங்கமம் மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி உயிர் துளி வானில் சங்கமம் உடற்கொருள் ஆவியல் தலைய சங்கமம் சங்கமம் மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி உயிர் துளி வானில் சங்கமம் உடற்கொருள் ஆவியல் தலைய சங்கமம் சங்கமம் மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி உயிர் துளி வானில் சங்கமம் உடற்கொருள் ஆவியல் தலைய சங்கமம் சங்கமம் மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி உயிர் துளி வானில் சங்கமம் உடற்கொருள் ஆவியல் தலைய சங்கமம் சங்கமம் எந்த ஆபத்து வராது இந்த சங்கிலிகள் ரோம் சீதால் செய்யப்பட்டது நல்லா பாத்துக்குங்க எந்த ஆபத்துமே இல்ல 25 அடி உயர கொரில்லா மேல இப்ப நான் என் கையை வச்சுக்கிட்டு இருக்கேன். சங்கிலி என்ன டைப் பண்ண கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். Ladies and gentlemen, please sit down. Hey, 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 அக்கர் 7 ரவுடி நான் பார்த்தேன்டா. சலாம்
வாடி வாச்சலாம் வா வந்து நில்லு வா. காலம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி மொசு மொசுன்னு ஸ்டைலா பேரம் பேசி பார்க்க வேண்டிய வயசுல தருதுல மாதிரி பங்கு வச்சுன்னு சுத்துறேன். அப்படியே அர்த்தம் பாரு. ஆமா நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறான்னு கேக்குறேன். சொடக்கு மேல சொடக்கு போட்டுது வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. Tonight we dine in hell. Spartans, prepare for glory. தென்பாண்டி சீமை யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சா